ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும். இதுபோல சம் கொடுத்தா இங்க கொடுக்கப்பட்ட எண்களுக்கு முதல்ல மீசியமா கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 3, 5, 8, 12 இதுக்கெல்லாம் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 120 வரும். ஸோ இந்த 120 எந்த நம்பரால வகுக்கணும் அப்படின்னு பார்த்தா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய 5 இலக்க எண் 59 தான். இதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண். ஸோ இந்த 120ஆல இங்க கொடுக்கப்பட்ட எண்ணை நம்ம வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது உங்களுக்கு 833 தடவை அடங்கும் இந்த 120. மீதி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 39 கிடைக்கும். ஸோ இங்க 39 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா? இந்த நம்பரை இங்க கொடுக்கப்பட்ட அந்த 5 இலக்க எண் இருக்கு இல்லையா? இதுலேருந்து மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் பண்ணும்போது 9லேருந்து 9 போனால் 0, 9லேருந்து 3 போனால் 6, இந்த 9 அப்படி அப்படியே வந்துடும். ஸோ இப்போ 99,960 வருது. அதாவது இந்த 99,960 அப்படிங்கிற எண் 3, 5, 8 மற்றும் 12ஆல் கரெக்டாக வகுக்கப்படும். ஏன்னா 39 மைனஸ் பண்ணாதனால மீதமின்றி வகுப்படும். அப்போ இதனால் இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் சூஸ் பண்ணிடக்கூடாது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மீதி 2 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்த ஆன்சரோட நீங்கள் 2 கூட்டிக்கணும். அப்படி கூட்டினீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறதுல இந்த கடைசியாக இருக்குது இல்லையா, இதுதான் இதற்கான சரியான விடை. 99,962 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை.